முடிவு எடுக்கணும். ஆனா எது சரி எது தவறு என்று மனசே குழம்புதா? கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. ஒருத்தருக்கு ஒரு நல்ல வேலை ஆஃபர் வந்துச்சு, சம்பளம் நல்லா இருக்கு, ஆனா வேற இடத்துக்கு போகணும். வீட்டுல இவரை நம்பி சில பொறுப்புகளும் இருக்கு. ஒருத்தர் போங்க நல்ல சான்ஸ்ன்றாங்க, இன்னொருத்தர் வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்றாங்க. எல்லார்கிட்டையும் கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. கடைசியில ஒரு நாள் அமைதியா உட்கார்ந்து, ஏசப்பா எனக்கு எது நல்லதுன்னு தெரியல, நீங்க எனக்கு ஞானம் தாங்க என்று ஜெபிச்சாங்க. இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. எல்லா முடிவுக்கும் உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கணும்னு அவசியம் இல்ல. தெரியலனா தேவன் கிட்ட கேளுங்க. நீங்க பார்க்காததையும் அவர் பார்க்கிறார், நீங்க புரிஞ்சுக்க முடியாததையும் அவர் அறிவார். அதனால அவசரத்துல முடிவு எடுக்காதீங்க, பயத்திலையும் முடிவு எடுக்காதீங்க. முதல்ல ஏசப்பா கிட்ட கேளுங்க, எனக்கு சரியானதை புரிஞ்சுக்கிற ஞானம் தாங்க என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை நடத்துற தேவன் உங்களுக்கு ஞானம் தரவும் வல்லவர். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, எது சரி என்று தெரியாம குழம்புற நேரத்துல எங்களுக்கு ஞானம் தாரும். அவசரமா தவறான முடிவு எடுக்காமல் உம்மை கேட்டு நடக்க உதவி செய்யும். எங்களுக்கு சரியானதை புரிஞ்சுக்கிற தெளிவை தந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஆமேன் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு முடிவு எடுக்க முடியாம குழம்புற யாரோ ஒருத்தருக்கு தேவன் கொடுக்கிற வழிகாட்டுதலா இருக்கலாம். அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒரு வாழ்க்கையை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வர தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.